என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஆகஸ்ட் 30வது நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு ஜீவ வாக்கியங்கள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 7:30 முதல் 41 வசனங்கள். நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. அப்போஸ்தலர் 7:38. ஸ்தேவானுடைய இறுதியுரையில் அதிகமாய் இடம்பெற்றிருப்பவர் மோசேயே. இவரிடத்திலே ஸ்தேவான் இயேசுவின் சாயலை கண்டிருக்கிறார். முதலாவது, தேவன் மோசேயை தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். தேவன் தம்முடைய குமாரன் இயேசுவையும் கூட மீட்பனாகவே அனுப்பினார். இரண்டாவது, மோசே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இயேசுவும் அநேக அற்புதங்களை செய்தார். மூன்றாவது, மோசே தன் வாயாலேயே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரிலிருந்து என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழுப்ப பண்ணுவார் என்று இயேசுவை குறித்து கூறினார். நான்காவது, நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை நியாய பிரமாணத்தை பெற்றவனும் இவனே. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று பேதுரு சொன்னபடி மலை பிரசங்கம் முதல் அநேக ஆன்மீக சத்தியங்களை நமக்கு போதித்தவர் இயேசுவே. ஐந்தாவது, மோசேக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிய மனதாயிராமல் மோசேயை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள். நாமும் கூட இயேசுவுக்கு கீழ்ப்படிய மனதாயிராமல் இயேசுவை தள்ளிவிட்டு நம் இருதயங்களில் பாவ உலகுக்கு திரும்புகிறோமா? இஸ்ரவேலர் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி மறுதலித்து விட்ட மோசேயையே தேவன் தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். 40 ஆண்டுகளுக்கு பின் அதிகாரியாக, நியாயாதிபதியாக, தலைவனாக யாரை ஏற்படுத்துவது, எப்போது ஏற்படுத்துவது என்பது மனிதர் விருப்பத்தின்படி அன்று, தேவனுடைய விருப்பத்தின்படியே நிகழும். எனவே நமக்கும் நம் நாட்டுக்கும் நல்ல தலைவர்களையும் நல்ல நியாயாதிபதிகளையும் அதிகாரிகளையும் ஏற்படுத்தி தரும் பொறுப்பை ஆண்டவரிடமே கொடுப்போம். அதற்காக ஊக்கமாக ஜெபித்து செயற்படுவோம். இஸ்ரவேலர் நல்ல தலைவனாம் மோசேயை அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு தள்ளிவிட்டு தங்களுக்கு வேறு தெய்வத்தை தெரிந்து கொண்டார்கள். நாம் நேரடியாக இப்படி செய்யாவிட்டாலும் கிறிஸ்துவை தள்ளிவிட்டு இவ்வுலக இன்பங்களுக்கும் பாவத்திற்கும் இடம் கொடுக்கிறோம் என்பதை மறுப்பதற்கில்லை. ஜீவ வாக்கியங்களை புரிந்து கொள்வோம். ஜீவ வசனங்களை கடைபிடிப்போம். ஜீவாதிபதியை ஏற்றுக்கொள்வோம். ஜீவ வாக்கியங்களை புரிந்து கொள்வோம். ஜீவ வசனங்களை கடைபிடிப்போம். ஜீவாதிபதியை ஏற்றுக்கொள்வோம். கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரின் சித்தம் செய்து கருத்துடன் வாழ்ந்திடுவோம், களிப்புடன் விரைந்திடுவோம். கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரின் சித்தம் செய்து கருத்துடன் வாழ்ந்திடுவோம், களிப்புடன் விரைந்திடுவோம். ஜெபம். அப்பா பிதாவே, மோசேயை போன்ற நல்ல தலைவர்கள் எங்களுக்கு இன்று வேண்டும் அப்பா, தாரும். ஆமேன்.